சில காலமாக நீ நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது. நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து செய்து தருவேன். நடக்கவே நடக்காது என நினைக்கும் விஷயங்களையும் நான் முடித்து தருவேன். நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம், ஆனால் என்ன நடக்குமோ என யோசிக்காதீர்கள். அது நிம்மதியை கெடுத்துவிடும். பயந்து ஒதுங்கி போகும் வரைதான் இந்த சமுதாயமும் சூழ்நிலையும் உன்னை பயமுறுத்தி ஒடுக்க நினைக்கும். துணிந்து நில். யாராவது எதையாவது உளறினால் அதையெல்லாம் நினைத்து கொண்டு இருந்தால் நான் தருகின்ற எல்லையில்லாத ஆனந்தத்தை எப்போதுதான் அனுபவிக்கப் போகிறாய்? உன் மனபாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கான நேரம் வந்தது. யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடி அனைத்தும் வரும். ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தில் இருக்கின்றாய். அது கண்டிப்பாக நடக்கும். நான் இருக்கின்றேன். உன்னை விட்டு போனவர்களை நினைத்து வருந்தாதே. உனக்கு யாரும் ஆறுதலாக இல்லை என்று வருத்தப்படாதே. கண்களை மூடி சிவனே என்று ஒரு முறை அழைத்தால் உடனே வருவேன். உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். வாழ்க்கையில் எல்லாம் எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை. காலம் மாற எல்லாம் மாறும். காற்றே விஷமாக மாறி கழுத்தை நெருக்கும் நிலை வந்தாலும் கலங்காதே. நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கிறது. இனிமேல் உன்னை கலங்க வைக்க மாட்டேன். என் ஈசன் உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு இருக்கும் உன்னை கைவிட மாட்டேன். எங்கும் எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதே என் பிள்ளையே. உனக்கு தேவையானதை என்னிடம் கேள். அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். மனமுருகி வேண்டும் எந்த ஒரு வேண்டுதலும் சரி, நம்பிக்கையுடன் செய்கின்ற எந்த ஒரு செயலும் சரி, என்றுமே வீணாகாது. மனம் சோகமாக இருந்தால் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள். 24 மணி நேரத்தில் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சிவனை மனதில் நினைத்து கொண்டே இருங்கள். எந்த வடிவிலாவது நிச்சயம் உதவி கிடைக்கும். ஏன் என்னை உன் வீட்டிற்கு அழைத்து செல்ல மறுக்கின்றாய்? நீ எப்படி இருக்கின்றாய் என்பது எனக்கு முக்கியமில்லை. உனது அன்புக்கு மட்டுமே காத்திருக்கின்றேன் என் பிள்ளைகளே. மற்றவர்கள் சொல்வதை நினைத்து புலம்பாதே. தெளிவாக நான் உனக்குள்ளே இருக்கின்றேன். சோர்ந்து போகாதீர்கள். அடைப்பட்டது ஒரு வழிதான், இன்னும் 1000 வழிகள் உள்ளன. நீங்கள் சொல்வதற்கு சிலர் உங்களை மட்டம் தட்டுவார்கள். நீங்கள் உயர்ந்த பின் அவர்களே கையும் தட்டுவார்கள். நீங்கள் உங்கள் பாதையை நோக்கி போய்கொண்டே இருங்கள். விமர்சிப்பவர்களை விட்டுவிடுங்கள். ஏனெனில் அவர்களுக்கு பாதை என்பதே கிடையாது. உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி. உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். நான் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள்